ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஏஜே. நம்ம இன்னைக்கு நம்ம தியாகராஜன் சார் இயக்கி பிரசாந்த் சார் நடிச்சிருக்கக்கூடிய அந்தகன் தி பியானிஸ்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விஜய் ஆண்டனி சார் ஒரு படம் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, நான். அந்த படம் மாதிரி தான் இதுவும் இருக்கு. இந்த படம் கொஞ்சம் சுமாரா இருக்கு, அதான் சொல்ல முடியும். சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சுமாரா இருக்கு. எல்லாருமே ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். படத்துடைய கதை என்னன்னா, நம்ம பிரசாந்த் சார் பியானோ வாசிக்கிறவர். அவர் என்ன பண்ணுவாரு, கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நடிப்பாரு. காரணம் ஏன்னு கேட்டா, இப்போ கண்ணு தெரிஞ்சு அவர் பியானோ வாசிச்சாருன்னா அதிக பேர் விரும்ப மாட்டாங்க. என்னதான் நல்லா வாசிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே கண்ணு தெரியாம நான் பியானோ வாசிச்சேன்னா நல்லா இருக்கும், எல்லாம் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. லண்டன்ல நான் கான்சர்ட் பண்ண எனக்கு ஆசை, ஸோ அதுக்கு நான் காசு சேர்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது ஹீரோயின் அவங்களோட பார்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. அப்படி ஒர்க் பண்ணும்போது பார்ல போயிட்டு பியானோ வாசிப்பாங்கல்ல, அந்த ஒர்க் பண்ணுவாரு. அந்த பார்ல தினமும் ஈவினிங் ஆனா ஆக்டர் கார்த்திக் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவர் மியூசிக் வாசிப்பார் பார்த்தீங்களா, அதை பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி அடுத்த நாள் மதியம் எங்க வீட்டுக்கு வர முடியுமா, எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்க பியானோ நல்லா வாசிக்கிறீங்க, என்னோட படத்துல இருக்கக்கூடிய மியூசிக்கல் நீங்க வாசிங்கன்னா நல்லா இருக்கும், அவர் ரொம்ப லைக் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது இவரும் சரி சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலை கிளம்பி ஆக்டர் கார்த்திக் வீட்டுக்கு போவார். அப்படி போகும்போது அவர் இறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் படத்துல என்ன ஆச்சு அப்படின்றத மீதி கதை. ஸோ படம் ரொம்ப டோட்டலா பார்க்க போனா ஒரு தடவை போய் பார்க்கலாம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசாந்த் சார் நடிக்க வராரு. எப்படிடா இந்த இப்போ ஏன்னா இப்போ அந்த படம் பேர் என்னது, ஹரான்னு ஒரு படம் வந்தது, அதை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் ராமராஜன் சார் நடிச்ச படம் சாமிய படம் வந்தது, அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொதப்பி விட்டுறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லாவே பிரசன்ட் பண்ணிக்கிறாருங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி சிம்ரன் மேம் அவங்களுடைய ஆக்டிங்கை பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தா படம் ஃபுல்லாடே ஒரு பிடிவாதமாவே கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ரொம்ப மொட்டையா முடிச்சிருப்பாங்க. இவர் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி லண்டன்ல இவரை காட்டுவாங்க. ஆனா சமுத்திரக்கனிக்கு என்ன ஆச்சு, ஊர்வசிக்கு என்ன ஆச்சு, யோகி பாபுக்கு என்ன ஆச்சு, அப்புறம் அந்த இவ்வளவு கொலை பண்ண சிம்ரன் மேம் என்ன ஆச்சு, அவங்க போலீஸ் பிடிச்சாங்களா பிடிக்கலன்றத எதுவுமே காட்டாம அப்படியே மொட்டையா முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் இவருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்றதையும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. படத்துல ரொம்ப ஸ்லோவா போகுங்க கதை, அவ்வளவுதாங்க. ஏன்னா கதை இவ்வளவுதான். கதை என்னன்றது நமக்கு சரியா தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசா எதிர்பார்த்து போகாம இந்த நான் படம் பார்த்த மாதிரி போய் உட்காந்தோன்னா நல்லபடியா படம் பார்த்துட்டு வெளியே வரலாம். அதே மாதிரி படம் பார்க்கும்போது நான் அந்த நேம்லாம் கவனிப்பேன். அப்படி கவனிக்கும் போது விஎஃப்எக்ஸ் டைரக்டர் அப்படின்னு போட்டு கீழே டாப் ஸ்டார் பிரசாந்த்னு போட்டிருந்தாங்க. அது நான் கரெக்டா பார்த்தேனா இல்லை தப்பா பார்த்தேனான்னு தெரியல. நீங்க யாராவது படம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அப்புறம் படத்துல மியூசிக் அப்படின்னு பார்க்க போனா பெருசா எதுவும் இல்லை. அதே மாதிரி பியானோ தானே, அதனால அதிகமா மியூசிக் வாசிக்கிற மாதிரி நிறைய இடத்துல காட்டுறாங்க. நம்ம அப்புறம் எப்படி சொல்றது, நம்ம சிம்ரன் மேம் என்ன பண்ணுவாங்க, பிரசாந்துக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரியா ஆனந்த் தான் இல்ல செகண்ட் ஹீரோயினா இருப்பாங்க. பிரியா ஆனந்த வச்சு படம் நிறைய வரவங்களுக்கு நிறையவே சக்சஸ் ஆயிருக்கு. நம்ம ஆர்ஜே பாலாஜி சாருக்கும் நம்ம அவர் பேர் என்னது ஜெய் சாருக்கும் ஆரம்பத்துல இவங்க தான் படம் கொடுத்துருப்பாங்க, இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் நல்லா போயிருக்கும். அப்புறம் அங்க அப்படியே டவுன் ஆயிருக்கும். ஸோ பிரசாந்த் சாரும் ஒரு ரவுண்ட் வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி படத்துல வசனங்கள் அப்படின்னு பார்க்க போனா அதுவும் பெருசா கிடையாது. விஎஃப்எக்ஸ் பார்க்க போனா நிறைய கிடையாது. ஸோ சாதாரணமா நான் சொன்ன மாதிரி தான் அந்த நம்ம சலீம் படம் நான் படம் எப்படி போகும் அந்த மாதிரி தான் இவரோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கதை. மற்றபடி பெருசா எதுவும் கிடையாது. எல்லாம் போய் ஒரு பாருங்க. பாய்.